கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். சமஸ்கிருதத்தில் ஒரு மந்திரமானது இப்படியா இருக்கிறது. அது பிரார்த்தஸ்தான மந்திரம் என்று சொல்வார்கள். பாப்போஹோ பாப கர்ம பாபாத்மா பாலிமா புண்டரிக்ஷா சர்வ பாப்பா ஹரே ஹரே மனசா வாசா என்று சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு ஸ்தானம் செய்வார்கள். இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்று சொன்னால், நான் ஆத்மாவில் பாவி, வார்த்தையினால் பாவம் செய்கிறேன், சரீரத்தில் பாவம் இருக்கிறது, இந்த பாவங்களெல்லாம் மன்னியும் என்று சொல்லிவிட்டு தண்ணினாலே இந்த பாவங்கள் கழுவ முடியாது என்று சொல்லிவிட்டு குளிப்பார்கள். அருமையான தேவஜனங்களே, பாவங்களை போக்குறதுக்கு இந்த உலகத்தில் ஒருவரை தவறி வேறு யாராலையும் பாவங்களை மன்னிக்க முடியாது. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசுவுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிகாரம் இருந்தது. அதனால்தான் வேதஸ்தர்களை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னவுடனே அந்த மனிதன் குணமாகி எழுந்து கடந்து போனான். அருமையான தேவஜனங்களே, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவால் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். ஏன்னு சொன்னால், அவர்தான் பாவம் இல்லாதவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். பாவத்தை வெறுத்தார், பாவியை நேசித்தார். நீ ஒருவேளை எந்த விதமான பாவியாக இருந்தாலும் சரி, உன்னை ஆண்டவராகிய இயேசு நேசிக்கிறார். நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எத்தனை கோடி பாவங்கள் நீ செய்திருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், நேசிக்கிறார். நீ அவரிடத்தில் உன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனங்களே, உங்கள் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் சொன்னால், உங்கள் பாவங்களை அவர் தன்மேல் சுமந்து கொண்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பாவங்கள் இறக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவிடத்தில் மட்டும்தான் இறக்கி வைக்க முடியும். வேறு யாரிடத்திலையும் உங்கள் பாவங்களை இறக்கி வைக்க முடியாது. இயேசுவிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஆமேன். அல்லேலூயா. சமஸ்கிருதம் வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. ஜலத்தினாலே பாவங்கள் கழுவ முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் மட்டும்தான் பாவங்களை கழுவ முடியும். ஆமேன். அல்லேலூயா.